சோசியல் மீடியால லட்சக்கணக்கான ஃபேக்கான ஐடியை உருவாக்கி குறிப்பிட்ட அரசியல் தலைவருக்கு ஆதரவாகவும் ஃபேக் நியூஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், பொய்யான பிம்ப கட்டமைப்புகளை உருவாக்குற ஒரு அமைப்பு தான் ரூட் மாஃபியா. அவங்க பரப்புற பொய் செய்திகளை மறுத்தோ ஆதாரத்தோட உண்மைகளை மக்கள் கிட்ட சொன்னாலோ அவங்கள குறி வச்சு ஃபேக்கான கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுவாங்க. இதை எதிர்த்து ஒரு குரல் வந்தா கூட அவங்க குடும்பத்தையே ஆபாசமா அருவருப்பா திட்டுவாங்க. இதன் மூலமா அவங்க மேலும் தங்களோட கருத்துக்களை பதிவிடுறத தடுப்பாங்க. இது சாதாரணமா 1-2 பேர் செய்யற வேலை இல்லை. ஆயிரக்கணக்கான ஆட்கள் ஒரு ஐடி கம்பெனில உட்கார்ந்து வேலை செய்யற மாதிரி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் ரூட் மாஃபியா. இதுல தமிழக மக்கள் எப்படி ஏமாத்தப்படுறாங்க அப்படிங்கறத தி ஹிந்து ஆங்கில நாளேடு அவங்களுடைய வலைதள பக்கத்துல ஆதாரத்தோட அம்பலப்படுத்தியிருக்காங்க. தேர்தலுக்கு முன்பும் திரு விஜய் அவர்கள் முதல்வரானதுக்கு அப்புறமும் சோசியல் மீடியால பல பொய்யான தகவல்களை இந்த ரூட் மாஃபியா அப்படிங்கிற நிறுவனம் பரப்பிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. தாவேக்கால 25க்கும் மேற்பட்ட தலித் வேட்பாளர்கள் பொது தொகுதியில வெற்றி பெற்றதா அவங்க பரப்பிட்டு வராங்க. ஆனா அது உண்மையான்னு கேட்டா உண்மை இல்ல. சங்கராபுரம் பொது தொகுதியில மட்டும்தான் ஒரு தலித் வேட்பாளர் தாவேக்கா சார்பில் நிறுத்தப்பட்டார். ஆனா அவரும் அந்த தொகுதியில 3வது இடத்துக்கு தான் தள்ளப்பட்டார். இத ஹிந்து ஊடகம் ஆதாரத்தோட அறிவிச்சிருந்தாங்க. 2வது, தாவேக்கால வேட்பாளர்களா நிறுத்தப்பட்ட பலரும் ரொம்ப சாதாரணமானவங்கன்னும், டீ கடை வச்சிருக்கவங்க, ஆட்டோ டிரைவர்னும், சில பேர் அதுல நல்ல படிச்ச பட்டதாரிகள்னும் PhD படிச்சவங்கன்னும் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னு தி ஹிந்து நாளிதழ் ஆதாரத்தோட அம்பலப்படுத்தி இருக்கு. 3வதா, தாவேக்கா ஆட்சியில தான் பெண் அமைச்சர்கள் முதல் முறையா நியமிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லைன்னு இங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கோகுலேந்திரா, வளர்மதி, கீதா ஜீவன் இப்படி பல பெண் அமைச்சர்கள் இங்க இருந்திருக்காங்க. 4வதா, முதல்வர் உட்கார்ற நாற்காலியில வெறும் நாற்காலி மட்டும்தான் இருக்கு, அதுல வெள்ளை டவல் இல்ல அப்படின்னு தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி முதல்வர்களா இருந்த செல்வி ஜெயலலிதா, திரு மு கருணாநிதி இவங்கெல்லாம் அந்த மாதிரி வெள்ளை துண்டு போட்ட நாற்காலியில உட்கார்லன்றத புகைப்படம் வாயிலா அவங்க வெளியிட்டு இருக்காங்க. முதல்வர் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறாரு அப்படின்னு அவங்க வெளியிட்ட புகைப்படம் AI மூலமா உருவாக்கப்பட்டதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிறது பொதுமக்களோட கருத்து இல்லைன்னும், பொதுமக்கள் மேல திணிக்கப்பட்ட கருத்துன்னும் இதன் மூலமா அம்பலமாயிருக்கு. இந்த ரூட் மாஃபியாக்கும் அப்பாவி ரசிகர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரூட் மாஃபியாங்கிறது ஜஸ்ட் ஒரு கம்பெனி, அவ்வளவுதான். இந்த என்னோட பதிவுக்கு வரப்போற கமெண்ட்ஸ்ல நீங்களும் ரூட் மாஃபியாவை பார்க்கலாம். நன்றி. 25+ branches and still growing. Arabian Garden Seafood Restaurant.